வேணும்னே பண்ணுறாங்க. அப்படியா? நீங்கள் டிஜிபி நியமனம்ன்றது வந்து ரகுபதி ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, அது பதில். மினிஸ்டர் ரகுபதி அவர்கள். நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க. உங்கள் ஆட்சியில் தான் இந்த மாதிரி எது இப்போ நாங்கள் பண்ணுற தப்பை நீங்கள் அன்றைக்கி பண்ணீங்க. நீங்கள் என்ன யோகியர்களா? அந்த தப்பை தான் நாங்கள் பண்ணுறோன்ற மாதிரி அவர் பதில் சொன்னார். ஆக்சுவலாக டிஜிபி நியமனம் சம்பந்தமாக 2018 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. பிரகாஷ் சிங்ன்ற ஒரு வழக்கில். இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு என்னென்னு இந்த மாதிரி தான் டிஜிபியை நியமிப்பாங்க. நாளைக்கு நீ கிளம்புறா சார் இன்னொருத்தரை நியமிப்பாங்க. அப்புறம் இன்னொரு நாள் இன்னொருத்தரை நியமிப்பாங்க. இன்னொரு நாள் டிஜிபி இருக்கும்போதே அவருக்கு ஆலோசகர்னு டிஜிபி ரிட்டையர் ஆன ஒருத்தரை போடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்துருந்தது. இது எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்லி பிரகாஷ் சிங்ன்ற ஒரு வழக்கு போட்டார் 2006. 2006லேருந்து இந்த வழக்கு நடந்து உச்சநீதிமன்றம் 2018 இறுதியாக ஒரு தீர்ப்பு கொடுக்குது. உச்சநீதிமன்ற தீர்ப்புனா தீர்ப்பு தானே இது, உத்தரவு தானே. உத்தரவு தான் சார். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிஜிபி வந்தால் 2 வருஷம் அவருக்கு இருக்கணும். அவரை நீக்கவோ விஆர்எஸ் கொடுத்து அனுப்பவோ, அவருக்கு இணையாக இன்னொரு டிஜிபியை போடுறதோ, இல்லாட்டி ஆலோசகர் ஒருத்தர் ரிட்டையர் ஆனவரை போடுறதோ எதுவுமே பண்ண முடியாது.